டவுன் அங்கே தான் அவ்வளோ பெரிய கப்பலே நிற்குது. முடியடா. இது கதை அல்ல, கருப்பு சரித்திரம். 2000-3000 வருஷமா இந்த காட்டுல தான் உழைச்சிட்டு இருக்கோம். இப்போ திடுப்புன்னு வந்துட்டு இந்த காட்டை விட்டு போனா எங்கேயா போறது? செய்க, கரமான செய்க.
இதை விட்டு நாங்க போகணும்னு நினைச்சா நாங்க உயிரை விட்டு தான் போவோம். இந்த நாட்டுல உயிர் போனாலும் இங்க மண்ணுல தான் போகும். நாங்க போக முடியாது. என்ன வந்தாலும் நாங்க ஜெயிச்சதுல தான் வாழுவோம். நாங்க வாழ்ந்துதான் காட்டுவோம். போக முடியாது. அது எத்தனை மந்திரம் இருந்தாலும் நாங்க அசந்து போக முடியாது. அடிச்சு வரட்ட மணிப்பூர்ல சாதி கலவரம்ன்ற பேர்ல பணத்தை கொடுத்து இந்த நிறுவனம் தான் அடிச்சு வரட்டுறான். ஒன்றும் எல்லாம் கற்பழிச்சு கெடுக்கிறான். அவனை முதல்ல மோடியை நாட்டை விட்டு வரட்டும். நாடு எடுத்தது மோடிய அரசாங்கத்தை தவிர வேற எதுவும் கிடையாது. இவ்வளவு மக்கள் அரசாங்கம் பாதுகாக்கணும் இங்க வந்து நிற்கிறான். சும்மா யாரும் பேசுறதா இல்ல. எல்லாருமே கொஞ்சம் போல பேசுங்க, நல்லதை பேசுங்க, உடனே செயல்படுங்க. இதுதான் இந்த கருத்து. ஒரு திருக்குறள் சொல்றேன், கேட்டுக்கிறீங்க. அஞ்சாமை, ஈகை, இரக்கம், அறிவு, ஊக்கம், இந்த நான்கும் எஞ்சாமை வேண்டுதல் வேண்டற்கு இயல்பு சொல்றேன். நீ பெரிய ஆளா இருக்கிற ஆளுங்களுக்கு வேணா சாதாரணமா தெரியலாம். நீ மேல் மட்டத்தில் இருக்கிற ஆளுங்களுக்கு கூட சாதாரணமா தெரியலாம். நீ லட்டு ஜிலேபி சாப்பிட்ற ஆளுக்கு கூட சாதாரணமா தெரியலாம். நாங்க கஷ்டப்பட்டு கண்ணீர் வச்சு நிற்கிறோம். நீ எவ்வளவு காசு கொடுத்தாலும் உங்களை மக்களை கூட்ட முடியாது. உன்னுடைய அரசாங்கம் நல்ல முறையில் இருக்கணும். நாங்க எல்லாம் வணங்குறோம். இந்த பெண்களையும் ஆண்களையும் அப்பனையும் வணங்குறோம். அந்த பெண்கள் என் பேர் ஆழ்வதராஜா, மேலூர் சக்கரன்பட்டி. நானே அறிவை மலை கொண்டு இருக்கு. அந்த மலையை யாரும் அசைக்க முடியாது. இந்த மக்களை சினிமா கூட ஒரு அடித்து நடன்னு சொல்ல முடியாது. தெரியுதா? தமிழ் வாழ்க. தமிழ் மட்டும்தான் புகழ். தலைக்கு மேல இருக்குது. எல்லா மக்களையும் காப்பாத்தான. அரிட்டாவட்டினா என்ன, டங்ஸ்டன் என்ன அப்படிங்கறத மக்களுக்கு விளக்கணும். முதல்ல டங்ஸ்டன் என்ன அந்த மக்களுக்கு முன்னுக்கு சொல்லு. அங்க என்ன இருக்குது, தலையில மூளை இருக்குதா, தலையில மூளை இல்லையா அப்படிங்கறத சொல்லியா. டங்ஸ்டன் சொல்லு. என்ன இருக்குது திருடுறதுக்கெல்லாம் நாங்க எங்களை நல்ல தேர்தல் முறையில வாழ வைக்க அரசாங்கத்தை வணங்குறேன். மக்களோட சேர்ந்து வணக்கம். கர்நாடகாவில் இருந்து ராஜஸ்தான்ல செய்யறது நடத்தக்கூடிய துணை பெரியாறு ஒருபோக பாசன விவசாய சங்கத்தினருக்கும், மேலூர் வட்டார அனைத்து வட்டார சங்கத்தினருக்கும், வழக்கறிஞர் பிரிவு சங்கத்தினருக்கும், ஊடகவியலாளர்களுக்கும், அனைத்து ஊடகவியலாளர்களுக்கும், அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் மற்றும் அனைத்து சமூக சுற்று வட்டார மேலூர் சுற்று வட்டார அனைத்து சமூக மக்களுக்கும் எங்களுடைய அரிட்டாவட்டி கிராமத்தின் சார்பாக முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த கமிஷன் கழகம் என்பது எங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை. எல்லாரும் அரிட்டாவட்டி மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்க. அரிட்டாவட்டி மட்டும் இல்ல, நரசிங்கம்பட்டி தான் முதல் ஆரம்ப புள்ளி. நரசிங்கம்பட்டி ஆரம்பிச்சு வெள்ளிப்பட்டி சக்கரா ஃபேக்டரி, அங்கிருந்து ஆரம்பிச்சு கம்பூர் தாண்டி 5 கிலோமீட்டர் தாண்டி கம்பாலிப்பட்டி வரைக்கும் அதோடைய பரப்பு இருக்கு. முதல்ல ஆரம்பிக்க போறது ஒரு 5000 ஏக்கர். நரசிங்கம்பட்டி ஆரம்பிச்சு எங்க அரிட்டாவட்டி எல்லாம் கவர் ஆகுது. யாங்க வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இதோடைய இதை தெரிஞ்சு நாங்க இந்த ஐடியை தெரிஞ்சு நாங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே எங்க கிராமம் கூடி ஒரு கூட்டம் நடத்தி நாங்கள் இது பண்ணோம். அப்போ வந்து மற்ற வெளியில வந்து எல்லாரும் போராடி வீணா வளர்ந்து கிளப்புறாங்க அப்படின்றாங்க. சரி, இது சரியான தகவல் நமக்கு கிடைக்கட்டும். ஆர்டிஐல நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த போராட்டத்தை முன்னெடுப்ப வேண்டும். நாங்கள் இப்போ வந்து ஆர்டிஐல அனைத்து தகவல்களையும் பெற்று அதன் பிறகு நாங்கள் போராட்டங்களை தொடர ஆரம்பித்தோம். இது எங்களுக்கு அரிட்டாவட்டி சொல்றீங்க. அரிட்டாவட்டிக்கு உள்ள பிரச்சனை அல்ல. மதுரை மாவட்டமே, மதுரையோட பண்பாடும் சரி, சுற்றுச்சூழலும் சரி, இயற்கை வளமும் சரி, அனைத்தும் பாதிக்கக்கூடிய மதுரை மாவட்டமே அரிட்டாவட்டியில தோண்ட ஆரம்பிச்சா அதோட வெளிப்படுத்துற அந்த காற்று மாசு பஞ்சபூதங்களும் பாதிக்கப்படும். இயற்கையில அனைத்துமே பாதிக்கப்படும். அவங்க வெளியேற்ற தண்ணி, காற்று, அந்த மாசு எல்லாமே வந்து குறைஞ்ச
குறைஞ்சது ஒரு 75 கிலோமீட்டர் வரைக்கும் அது பாதிக்கக்கூடிய நச்சு வாயுக்களை வெளிப்படுத்தும். அது அந்த டங்ஷன் மைன்ஸ் வந்து பிரிக்கும் போது நச்சு வாயுக்கள் வெளிப்படும். அதில் வந்து பலவிதமான இது இருக்கு, மைன்ஸ் இருக்கு. அதில் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து எடுக்கும்போது பலவிதமான நச்சு வாயுக்கள் வெளிப்படும். அது வந்து நமக்கு வந்து புற்றுநோய், முதல் அறிகுறி வந்து புற்றுநோய், தோல் நோய் மற்றும் சுவாச பிரச்சனைகள் அனைத்துமே வரக்கூடிய அனைத்து நச்சு வாயுக்களும் அதிலிருந்து வெளிப்படும். அவங்க ஒரு நாளைக்கு பயன்படுத்தக்கூடியது 1 ட்ரில்லியன் அளவுக்கு தண்ணீர் பயன்படுத்துவாங்க. அந்த அளவுக்கு 1 ட்ரில்லியன் அளவுக்கு தண்ணீர் பயன்படுத்தணும்னா எந்த அளவுக்கு அவங்க போர் போடுவாங்க? குறைஞ்சது ஒவ்வொரு போரும் 5 அடி 6 அடி சுற்றளவு தான் அவங்க போரே போடுவாங்க. சுற்றளவு 5 அடி 6 அடி இருக்கும். அப்ப எந்த அளவுக்கு தண்ணி எடுப்பாங்க? அது எத்தனை கிலோமீட்டருக்கு நம்ம நீர் வளத்தை பாதிக்கும்? அது மாதிரி அவங்க அந்த அள்ளி போடுற மண்ணு பல ஆயிரம் ஏக்கர்ல கொட்டுவாங்க. அப்ப அதனுடைய பாதிப்பு வந்து பல லட்சம் ஏக்கர் பாதிக்கப்படும். பார்க்கணும்னா நீங்க வந்து அட்டாவட்டி மட்டும் சொல்லாதீங்க. இது மேலூர் வட்டாரத்தை, முதல்ல மேலூர் வட்டாரத்தை பாதிக்கக்கூடியது. அடுத்தபடியாக அவங்க தோண்ட ஆரம்பிச்சாங்கன்னா நான் பண்டைய காலம் தொட்டு வணங்கக்கூடிய கள்ளழகர் கோவில், நூபுர கங்கை, பழமுதிர் சோலை, நம்ம பண்டைய வரலாறு, மீனாட்சி அம்மன், அனைத்துமே, மீனாட்சி அம்மன் கோவில், மதுரை நகரம் அனைத்துமே பாதிக்கக்கூடிய சூழல். அவங்க தோண்ட ஆரம்பிச்சாங்கன்னா அந்த அளவுக்கு ஆழம் தோண்டுவாங்க. அந்த அளவுக்கு ஆழம் தோண்டினா தான் அந்த மைன்ஸ் எடுக்க முடியும். டங்ஸ்டன்ற கனிமத்தை அவங்க எடுக்க முடியும். பல திட்டுகளா இருக்கு, பல திட்டுகள் இருக்கு. அத்தனை கலந்துதான் அவங்க டங்ஸ்டன் எடுக்கணும். அவங்க அப்ப வந்து அவங்க பல ஆயிரம் அடி தோண்டுவாங்க. பல ஆயிரம் அடி தோண்டும் போது அந்த மண்ணு கூட வெளியேற்றி பல ஆயிரம் ஏக்கர்ல கொட்டுவாங்க. அப்ப அனைத்து சுற்று வட்டாரங்கள்ல குறைஞ்சது 75 கிலோமீட்டருக்கு நீர் ஆதாரம் இருக்காது. நீ நினைச்சிட்டு அட்டாவட்டி மக்கள் நாங்க எங்களுக்கு தெரிஞ்சதுனால நாங்க அந்த தரவுகள் பூரா பெற்று நீங்க வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செஞ்சுட்டு இருக்கோம். இது எங்களுக்கு மட்டும் உள்ள பிரச்சனை இல்லை, நம்ம மேலூர் வட்டாரத்தில் உள்ள 1.25 மக்களுக்கு உள்ள பிரச்சனை. அதுபோல முதலில் உள்ள 1.5 கோடி மக்களுக்கு உள்ள பிரச்சனை. அதனால அட்டாவட்டி வந்து நாங்க வந்து அந்த தரவுகளை பெற்றதுனால முன்னெடுத்து செல்றோம். எங்க மக்கள் எல்லாருக்கும் நாங்க விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டோம். எங்க அட்டாவட்டியில் இருக்க 4000 மக்களுக்கு இதனுடைய விளைவு என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். சிறு குழந்தையிலிருந்து 90 வயசு பாட்டி வரைக்கும் இதனுடைய விளைவை நாங்க எல்லாருக்கும் அறியப்படுத்தியிருக்கோம். அதுபோல நரசிங்கப்பட்டி, வெள்ளரிப்பட்டி நாங்களும் எவ்வளவு சொல்லியிருக்கோம். நாங்களும் அனைத்து சமுதாய மக்களையும் ஒன்றிணைந்து போராட்டத்தை நாங்கள் வந்து இன்னைக்கு இந்த விவசாய சங்கத்தின் மூலமா ஆதரவு கேட்டு இதை பண்ணிட்டு இருக்கோம். அதுபோல வர்த்தக சங்கங்களை ஆதரவு கொடுத்துருக்காங்க. இந்த போராட்டம் வந்து எளிய போராட்டம். மத்திய அரசு சாதாரணமாக கைவிட மாட்டாங்க எந்த திட்டத்தையும். மத்திய அரசு வந்து அவங்களுக்கு நிறைய தேவையான ஒரு அவங்களோட வளர்ச்சின்ற பாதையில நாம இதை எடுக்கப்பட்டு இந்த சுரங்கம் நீங்க அமைஞ்சா ஒரு சோமாலியா, மேலூர் வட்டாரம் வந்து ஒரு சோமாலியா கண்டை எப்படி இன்னைக்கு வந்து நோய்வாய்ப்பட்டு உணவு இல்லாம ஒவ்வொரு குழந்தையும் 1/2 கிலோ 1.5 கிலோ 2 கிலோல எப்படி நோய்வாய்ப்பட்டு எலும்பு தூரமா அதை வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அந்த இடத்துல சோமாலியா கூட நீ கடன் தொகையாக மாறிட்டேன். அதாவது ஒரு சோமாலியாவை தான் இந்த மேலூர் வட்டாரம் உருவாக்கும். அவ்வளவு பெரிய சுரண்டல் அது. அந்த சுரண்டம் தோணுனாங்கன்னா அவ்வளவு பெரிய பாதிப்பு மேலூர் வட்டாரத்துக்கு உண்டு. கம்பாலி வட்டி வரைக்கும் போயிடுச்சுன்னா நீ அடுத்து புதுக்கோட்டை மாவட்டம் பாதிக்கக்கூடியது. புதுக்கோட்டை மாவட்டம் வரைக்கும் போகணும். இங்க நீங்க அட்டாவட்டியில் தோண்ட நரசிம்மன்ல தோண்ட ஆரம்பிச்சாங்கன்னா குறைஞ்சது 75 கிலோமீட்டர், மதுரை 24 கிலோமீட்டர் தான். நரசிம்மட்டிலிருந்து 22 கிலோமீட்டர் தான் மதுரை. 75 கிலோமீட்டர் பாதிக்கும். பார்த்துக்கோங்க. காற்று மாசு, அதனுடைய அந்த நீர் வந்து இப்போ எங்கெங்கெல்லாம் அந்த நீரோட காற்று பரவுதோ அங்கெல்லாம் வந்து அந்த நோய் பரவக்கூடியது. முதல்ல எடுத்தோம்னா சுவாச பிரச்சனை வரும். அடுத்து நோய்கள் தான் அறிகுறி. தோல் நோய் முதல் அறிகுறி ஆகும். சுவாச பிரச்சனைக்கு அடுத்து தோல் நோயிலிருந்து அப்படியே ஒவ்வொன்றா பாதிக்கப்பட்டு அனைத்து உறுப்புகளும் பாதிக்கப்பட்டு மேலூர் பகுதியினுடைய
கிடையாது. அதே சமயம் 90 மில்லியன் டன் அளவுக்கான டங்ஸ்டன் இந்தியாவில் இருக்கு. அதுல 45% கர்நாடகாவில் இருக்கு, 20% ராஜஸ்தான்ல இருக்கு, ஆந்திரால இருக்கு. 2% கம்மியா தான் தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த 2% கம்மியா இருக்க டங்ஸ்டன் இங்க எடுக்க வேண்டிய காரணம் என்ன? 40% கர்நாடகாவில் இருக்கும் போது அங்கெல்லாம் மைன் பண்ணாம விட்டுட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து இந்த மைனிங் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்றதையும் நம்ம மத்திய அரசு நோக்கி நம்ம கேட்டுக்கிறோம். அரசு மத்திய அரசானது எதிர் மனுதாரராக தான் இருந்தது. இன்றுதான் தமிழக அரசு மனுதாரராக இருக்கிறது. அன்று வந்து சோகா ட்ரஸ்ட், சுப்பிரமணிய சாமி, விவசாய சங்கங்கள் எல்லாம் வந்து மனுதாரர். தமிழக அரசு, கேரள அரசு, இந்திய அரசு அனைத்தும் எதிர் மனுதாரர் இருந்து பெறப்பட்ட 2006 தீர்ப்பின் அடிப்படையில் தான் இப்போதும் அந்த தீர்ப்பை முழுமையாக நடைமுறைப்படுத்த முடியாமல் இந்த வழக்கானது அரசை ஏற்று நடந்து கொண்டிருக்கிறது. அதுல வந்து சட்டத்தை ஏற்றி நாம் வந்து சட்டம் இறக்காதனால, கேரளா வந்து புதிய சட்டம் ஏற்றதுனால அதை நம்ம இது பண்ண முடியல. அதுக்கு நாங்கள் சங்கத்தின் சார்பாக அபிடோட் தாக்கல் பண்ணி வழக்கு பதிவு செஞ்சோம். அப்போ வந்து உச்ச நீதிமன்றமானது இது இரு மாநில பிரச்சனை என்பதால் இதை வந்து மாநில அரசை பார்த்துக் கொள்ளும் என்பதால் அந்த வழக்கை அதோடு நாங்கள் முடித்துக்கொண்டு இப்போ தமிழக அரசு நடத்துகிறது. அந்த வழக்கில் தமிழக அரசானது தனி கவனம் செலுத்த வேண்டும். எங்களுடைய மேலூர் பகுதியை பாதுகாக்க வேண்டும் என்றால் தமிழக அரசு முல்லை பெரியாறு வழக்கில் சிறப்பு வழக்கறிஞர்களை, அதாவது மூத்த வழக்கறிஞர்களை அந்த இரிகேஷன்ல வந்து நிபுணத்துவம் வாய்ந்த சிறந்த வழக்கறிஞர்களை இன்னும் நியமித்து கேரளாவின் பல முட்டுக்கட்டையான வழக்குகளை